லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில் டைரக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தயாரிப்பில் இசை புயல் ஏஆர் ரஹ்மான் இசையில் உருவாகியுள்ள லால் சலாம் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. நாம முதலாக பார்க்க போற மாநிலம் ஆந்திர பிரதேசம். ஆந்திர பிரதேசத்துல 3 நாடாளுமன்ற தொகுதிகளில் கருத்து கணிப்பு எடுத்திருக்கோம். நெல்லூர், எலுரு, அனகாப்பள்ளி இந்த 3 நாடாளுமன்ற தொகுதிகளில் 1137 பேரை சந்தித்து இந்த கருத்து கணிப்பு எடுக்கப்பட்டிருக்கு. மொத்தமாக அவங்கள்ட்ட நான் 6 கேள்விகள் கேட்கப்பட்டுச்சு. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட 6 கேள்விகள் கேட்கப்பட்டு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டிருக்கு. நெல்லூர், எலுரு, அனகாப்பள்ளி 1137 மக்களை நேரில் சந்தித்து 6 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. முதலாவது கேள்வி அப்படிங்கிறது, கடந்த 5 ஆண்டுகளில் உங்களுடைய பொருளாதார நிலையில் மாற்றம் ஏற்பட்டதாக கருதுகிறீர்களா அப்படின்னு கேட்கப்பட்டதுக்கு, ஆந்திர பிரதேசத்தில் சிறந்த முன்னேற்றம் அப்படின்னு 32% பேர், அதே நிலை தொடர்கிறது அப்படின்னு 42% பேர், மோசமடைஞ்சிருக்கு அப்படின்னு 17% பேர் சொல்லியிருக்கிறாங்க. இரண்டாவது கேள்வி, பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கொண்டு வந்த 3 முக்கியமான திட்டங்கள் அப்படின்னு கேட்டதுக்கு, சர்வதேச அளவில் இந்தியாவின் தகுதியை உயர்த்தியிருப்பது அப்படிங்கிறதுக்கு 28%. 3 முக்கிய திட்டங்கள் பார்த்தோம்னா, டிஜிட்டல் பண பரிவர்த்தனை அப்படிங்கிறது 58%, 80 கோடி மக்களுக்கான இலவச ரேஷன் அது 71%, ஜல்ஜீவன் குடிநீர் திட்டம் 47%, வங்கி கணக்கில் விவசாயிகளுக்கான நிதி அது 29%. இது மத்திய அரசு கொண்டு வந்த 3 முக்கிய திட்டங்கள். மத்திய அரசு திட்டங்கள்ல ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு பலன் தந்திருக்கா அப்படின்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு, ஆம் அப்படின்னு ஒரு 33% பேர் சொல்லியிருக்கிறாங்க. இல்லை அப்படின்னு 55% பேர் சொல்லியிருக்கிறாங்க. மத்திய அரசு திட்டங்கள்ல ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு பலன் தந்திருக்கா அப்படின்னா ஆம்னு 33% பேர், இல்லை அப்படின்னு 55% பேர் சொல்லியிருக்காங்க. 4வது கேள்வி, எதிர்வரும் மக்களவை தேர்தலில் எதை மையப்படுத்தி வாக்களிப்பீர்கள் அப்படிங்கிறது 4வது கேள்வி. ஒரு நிலையான அரசு வேணும் அப்படின்ற அடிப்படையில் 18% பேர், மத்தியில் புதிய அரசு வேணும் அப்படின்னு 19% பேர் வாக்களிப்பீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. விலைவாசி உயர்வு, வேலை வாய்ப்பின்மை, பிரதமராக மோடி தொடர வேண்டும் அப்படின்ற அடிப்படையில் விலைவாசி உயர்வை 43% பேர், வேலை வாய்ப்பின்மையை 33% பேர், பிரதமராக மோடி தொடர வேண்டும் அப்படின்னு 16% பேர் சொல்லியிருக்கிறாங்க. தற்போதுள்ள எதிர்க்கட்சி தலைவர்கள்ல சிறந்த பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு யாரை கருதுகிறீர்கள்? ரேங்கிங் 8ல இருந்து கொடுத்திருக்கிறாங்க. 8வது இடத்துல திரு நிதிஷ்குமார், 7வது இடத்துல திரு சரத்பவார், 6வது இடத்துல யாரையும் குறிப்பிடவில்லை, 5வது இடத்துல அகிலேஷ் யாதவ், 4வது இடத்துல மம்தா பானர்ஜி, 3வது இடத்துல அரவிந்த் கெஜ்ரிவால், 2வது இடத்துல யாரும் இல்லை, முதல் இடத்துல திரு ராகுல் காந்தி இருக்கிறார். எதிர்க்கட்சி தலைவர்கள் சிறந்த பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு யாரை கருதுகிறீர்கள் அப்படின்னு கேட்கப்பட்டதுக்கு, இதுவரைக்கும் இருந்த பிரதமர்கள்ல பிடித்த 3 முதன்மையான பிரதமர்கள் யார் யார் அப்படிங்கிறதையும் மக்கள் வரிசைப்படுத்தி இருக்கிறாங்க. 8வது இடத்துல திரு விபி சிங், 7வது இடத்துல திரு வாஜ்பாய், 6வது இடத்துல திரு நரசிம்மராவ், 5வது இடத்துல திரு ராகுல் காந்தி, 4வது இடத்துல திரு நேரு, 3வது இடத்துல திரு மன்மோகன் சிங், 2வது இடத்துல திருமிகு இந்திரா காந்தி, முதல் இடத்துல திரு நரேந்திர மோடி இருக்கிறாங்க. ஆந்திர மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் முதல் இடத்தை பாஜகவுக்கு கொடுத்துட்டு திரு நரேந்திர மோடிக்கு கொடுத்துட்டு 2லிருந்து 6 வரைக்குமான இடங்களை காங்கிரஸ் பிரதமர்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. அது கவனிக்க வேண்டியது. மற்ற மாநிலங்களில் இது கொஞ்சம் மாறி வந்தது. வாக்கு சதவீதம் அப்படின்னு பார்க்கலாம். வாக்கு சதவீதத்தை பொறுத்த வரைக்கும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி 32% வாக்கு பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. தெலுங்கு தேசம் 22%, பாஜக 11%, ஜனசேனா கட்சி 8%, காங்கிரஸ் கட்சி 5%, இடதுசாரிகள் 1%, பிற கட்சிகள் 2%. ஒய்எஸ்ஆர் காங்கிரசுக்கு 32% வாக்குகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. தெலுங்கு தேசத்திற்கு 22%, பாஜகவுக்கு 11%. இவங்க தான் முதல் 3 ரேங்கிங்ல இருக்காங்க. எவ்வளவு நாடாளுமன்ற தொகுதிகளை இந்த முறை கட்சிகள் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஓட்டிங்
பெர்சன்டேஜோடைய ஒப்பீடு, 2019 அந்த கட்சி வாங்கின வாக்கு சதவீதமும் 2024 இவங்க வாங்க போற வாக்கு சதவீதத்திற்கான ஒப்பீடு. ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி கிட்டத்தட்ட 50% இருந்தவங்க 18% அளவுக்கு குறைந்திருக்கிறாங்க. இந்த முறை 32% அளவுக்கு தான் வாக்கு வாங்க போறாங்க. தெலுங்கு தேசம் கட்சியை பொறுத்த வரைக்கும் அதே அளவுக்கு அவங்களுக்கும் 18% அளவுக்கு குறைந்திருக்கிறது. 40 அவங்க 22 குறைந்திருக்கிறார்கள். பாஜக 10% அளவுக்கு உயர்ந்திருக்கிறாங்க. 1% இருந்தாங்க 2019. 5 ஆண்டுகள்ல 10% அவங்களுக்கான வாக்கு வங்கி கூடியிருக்கிறது. ஜனசேனா கட்சியுடைய வாக்கு சதவீதம் கிட்டத்தட்ட 3% கூடியிருக்கு. காங்கிரஸுக்கும் கூடியிருக்கு. 4% அளவுக்கு காங்கிரஸுக்கும் கூடியிருக்கு. இடதுசாரிகளுக்கும் கூடியிருக்கு. ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கும் தெலுங்கு தேசத்திற்கும் மட்டும் வாக்கு சதவீதம் கடுமையாக குறைந்திருக்கிறது. 18% அளவுக்கு 2 கட்சிகளுக்கான வாக்கு சதவீதம் குறைந்திருக்கிறது. 2024 எவ்வளவு நாடாளுமன்ற தொகுதியில் இந்த கட்சிகள் ஜெயிக்க போறாங்க அப்படின்னா, ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி 13 நாடாளுமன்ற தொகுதிகளை வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. ஆனா அவங்களே 2019 22 நாடாளுமன்ற தொகுதிகளை ஜெயிச்சிருக்காங்க. தெலுங்கு தேசம் இந்த முறை 8 தொகுதிகள் வரைக்கும் கூடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. 3 தொகுதிகள் தான் ஜெயிச்சிருந்தாங்க 2019. இந்த முறை 8 தொகுதிகள் கூடி 11 தொகுதிகள் வரைக்கும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. பாஜகவுக்கு ஒரு இடம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. 2019 அவங்களுக்கு ஒரு நாடாளுமன்ற தொகுதி கூட கிடைக்கல. இந்த முறை ஒரு தொகுதி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு 10% அளவுக்கு வாக்கு வங்கி கூடியிருக்கு. அது ஒரு தொகுதியாக இங்க வெற்றியை பெற்று தருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கருதுகிறாங்க. இதுதான் ஆந்திர மாநிலத்தில் மக்களுடைய மனநிலை நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு இருக்கு. ரகுராம் சார், இதுல இந்த பெர்சன்டேஜ் ரொம்ப குறைஞ்சிருக்கு இல்லையா? ஒரு 18% அளவுக்கு ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கும் குறைஞ்சிருக்கு, தெலுங்கு தேசம் கட்சிக்கும் குறைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆனால் நாடாளுமன்ற தொகுதிகள் வெற்றின்னு பார்க்கிற போது தெலுங்கு தேசத்திற்கு 8 தொகுதிகள் நாடாளுமன்ற தேர்தலில் கூடுதலாக கிடைக்கும். ஆனால் அவங்களுக்கு ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கு குறைஞ்சுதான் நாடாளுமன்ற தொகுதிகள் கிடைக்க போகுது அப்படின்னு பார்க்கிறோம். ஓட் பெர்சன்டேஜ் 2 பேருக்கும் குறைஞ்சிருக்கு. ஆனா வெற்றி வாய்ப்புன்னு வருகிற போது மட்டும் திரு சந்திரபாபு நாயுடுக்கு கூடுதலாக கிடைக்க போகுது. அது என்ன கால்குலேஷன்? இல்லை, இப்போ தெலுங்கு தேசமும் பவன் கல்யாணோட ஜனசேனா பார்ட்டியும் ஒன்னா போட்டி போடுறதா முடிவு பண்ணியிருக்காங்க. பாஜகவோட சேர்ந்து இல்ல, பாஜக கூட சேர போறாங்கன்னா அது ஒன்றும் முடிவு ஆகலைங்க. சரி, இவங்க 2 பேரும் சேர்ந்து போட்டி போடுறதா முடிவு பண்ணியிருக்காங்க. அந்த 2 பேரோட ஓட் ஷேர் நீங்க சேர்த்தீங்கன்னா ஒய்எஸ்ஆர் காங்கிரஸோட 1% புள்ளி தான் கம்மி. இப்போ ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ்க்கு 32%, 32.81% இருக்கு. இவங்க 2 பேருக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 1% 1.32% தான், 31% பாயிண்ட் தான் அவங்களுக்கு கம்மி. ஜனசேனாக்கே வந்து 8.97% சப்போர்ட் இருக்கு. ஆமா ஆமா. ஸோ இதுல வந்து இவங்க 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா ஒய்எஸ்ஆர் காங்கிரஸோட அவங்களுக்கு கிடைச்சிருக்க பாப்புலர் சப்போர்ட்டும் டிடிபி ஜனசேனா கிடைச்சிருக்க பாப்புலர் சப்போர்ட்டும் கிட்டத்தட்ட ஒரே அளவுல இருக்கு. அதனாலதான் இவங்களுக்கு 13 சீட்டு, அவங்களுக்கு 11, பிஜேபிக்கு ஒரு சீட் வரும் நம்ம சொல்லியிருக்கோம். ஓகே, ஒருவேளை இப்ப அரசியல் நகர்வுகளை வச்சு பார்க்கிற போது பாஜகவோடு இவங்க 2 பேரும் சேர்ந்து கூட்டணி அமைச்சா அது இன்னும் பலவீனப்படுத்துமா ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ்? ஒரே ஒரு பாயிண்ட் நான் சொல்லிட்டு அதுக்கு பதில் சொல்றேன். இப்போ கிட்டத்தட்ட ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ்க்கும் டிடிபிக்கும் சேர்ந்து ஒரு 35% புள்ளிகள் ஓட் ஷேர் கம்மியாயிருக்கு போன எலெக்ஷனோட கம்பேர் பண்றப்போ. இப்போ இந்த 35% பாயிண்ட் ஓட்ஸ் எங்க போயிருக்கு? அது ஒரு நம்ம அட்ரஸ் பண்ணணும் இல்லைங்களா? ஒரு 15% வந்து கான்சைட் ஒன்றும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் அது ஒரு அசம்ஷன் தான். அப்புறம் ஒரு 12% பிஜேபிக்கு போயிருக்கு. ஒரு 4% அதிகமாக வந்து காங்கிரஸுக்கு போயிருக்கு. இன்னொரு 4% தான் எங்கே இருக்காங்கன்னு தெரியல. இது ஏன் இப்படி நான் இந்த அசம்ஷன் நான் சொல்கிறேன்னா, ஆந்திரா பொறுத்த மட்டும் ஒரு கொஞ்சம் ஆன்டி இன்கம்பன்சி இருக்குங்க. அதனால தான் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸோட ஓட் ஷேர் கம்மியாக இருக்குது. நம்ம நவம்பர் மாதத்தில் சர்வே கண்டக்ட் பண்ணோம். நாயுடு அப்போ தான் பிகினிங் ஆஃப் த மந்த் தான் ரிலீஸ் ஆனார். கொஞ்சம் அன்சர்டனிட்டி இருந்தது அவருடைய பெயில் கண்டிஷன்ஸ் பற்றி. அதனால சில பேர் ஹெசிடென்ட்டாக அப்போ ஓட்டு போடாமல் இருந்திருக்கலாம், அவங்களுக்கு ஓட்டு போட போகிறேன்னு சொல்லாமல் இருந்திருக்கலாம். இப்போ அவங்க ஃபேர்மாக பார்க்க சான்ஸ் இருக்குது. ஆனால் அதுக்கு மேலே என்னன்னா, ஆந்திராவில் வந்து ஓட்டர்ஸ் கிட்ட இந்த டேட்டா வச்சு சொல்கிறப்போ ஒரு அளவுக்கு டிஸ்என்சான்மெண்ட் இருக்குங்க. அதாவது கவர்மெண்ட் கிட்ட ஆன்டி இன்கம்பன்சி இருக்கிறது காமன். ஆனால் இப்போ ஆந்திரா வந்து புது மாநிலம் ஃபார்ம் ஆன பிறகு ஒரு தலைநகரம் இல்லாத ஒரு மாநிலமா இருக்கு. ஓகே, ஏன்னா ஃபர்ஸ்ட் அமராவதி ஸ்டார்ட் பண்ணோம், நாயுடு ஸ்டார்ட் பண்ணாரு. அப்புறம் மிஸ்டர் ஜெகன் வந்த அப்புறம் அது இல்லை, நான் இப்போ 3 கேபிட்டல்ஸா உருவாக்க போறேன்னு சொல்லி அப்புறம் வைசாக்கு மாற போறேன்னு சொல்லிட்டு அது மக்கள்கிட்ட ஒரு டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து
இப்போ வந்து இது லோக்சபா எலெக்ஷன். இது லோக்சபா எலெக்ஷன்னால இந்த இருக்க டிஸ்என்சான்ட்மெண்ட்னால மக்கள் ஒருவேளை பிஜேபி கூட பிஜேபி சைடில் போகிறாங்களோன்னு ஒரு டேட்டா வச்சு பார்க்குறப்போ அப்படி ஒரு நம்ம டெசிஷனுக்கு வரலாம். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷில் வந்து 71.68% வந்து ஃப்ரீ ரேஷன்ஸ் வந்து நல்ல ஸ்கீம்னு அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஃப்ரீ ரேஷன் ஸ்கீம் வந்து நிறைய ஃபேமிலிஸ்க்கு, டிசர்விங் ஃபேமிலிஸ்க்கு கண்டினியூஸ் சப்ளை ஆஃப் ஃபுட் கிரெயின்ஸ் ரேஷன்ஸ் போயிட்டுருக்கு. ஆனால் மத்திய அரசின் திட்டங்களில் ஏதேனும் ஒன்றால் நீங்கள் பலனடைந்திருக்கிறீர்களான்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு ஆமாம் 55% பேர் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா ஜெகன்மோகன் வந்து பாஜகவோட அசோசியேட் ஆகி தான் இருக்கிறாரு. ஆனாலும் ஏன் இந்த மத்திய அரசுடைய திட்டங்களை அவர் கொண்டு போய் சேர்க்கலையா? இல்ல அதுல ஏதாவது இந்த 71.68 வந்து எல்லா ஓட்டர்ஸோட பெர்செப்ஷனுங்க. பெனிஃபிட் அடைஞ்சவங்க வந்து நாங்க 33 பேர் 33.60 வந்து அவங்க தான் நாங்க மத்திய அரசு திட்டத்தால பலனடைஞ்சிருக்கோம், டைரக்ட் பெனிஃபிஷியரிஸ். ஆமா. ஆனா இப்போ பப்ளிக் பெர்செப்ஷன் நல்லா இருக்கப்போ அது கூட உங்களுக்கு ஓட்டா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா? இந்த 12% எப்படி வந்துச்சுன்னு கேட்கறதுக்கு இதுதான் அடிப்படை காரணம். ஓகே, ஒரு நல்ல பெர்செப்ஷன் இருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸை பத்தி, பிளஸ் பெனிஃபிஷியரிஸும் சொல்லியிருக்காங்க. அது நம்ம என்ன பார்க்கணும்னா மோடிக்கும் நல்ல பேக்கப் கொடுத்துருக்காங்க. அதே டைம் ட்ரெடிஷ்னலா காங்கிரஸ் ஸ்டேட்ன்றதும் டேட்டால ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஆமா. முன்னாள் பிரதமர்கள் அவங்க காங்கிரஸாகவே வரிசைப்படுத்திட்டாங்க. 2வது இடத்துல இருந்து 6வது இடத்து வரைக்கும் அவங்க அப்படிதான் வரிசைப்படுத்திருக்காங்க. கண்டிப்பா. ஆமா, கண்டிப்பா. இதுல இந்த 18% ஒய்எஸ்ஆர் காங்கிரஸுக்கும் தெலுங்கு தேசத்துக்கும் குறைஞ்சிச்சு இல்லையா? ரெண்டு கட்சிக்கும் 18% குறைஞ்சிருக்கு. ஆமா. அது காங்கிரஸுக்கு, பாஜகவுக்கு, பவன் கல்யாண் எல்லாருக்குமே பிரிஞ்சு போயிருக்குல்ல. கூடியிருக்கு, அவங்களுக்கு கூடியிருக்கு. ஆமா, இவங்களுக்கு குறைஞ்ச அவங்களுக்கு கூடியிருக்கு. கண்டிப்பா. இது ஏதாவது இந்த கட்சியுடைய வாக்கு இந்த கட்சிக்கு போயிடுச்சு, மைக்ரேட் ஆயிருக்கு அப்படின்னு ஏதாவது அதுல ஈக்குவேஷன்ஸ் இருக்கா? இல்ல பரவலாக அதை பிரிஞ்சு போயிருக்கு? இல்ல, ஆந்திரால வந்து நம்ம தமிழ்நாடு மாதிரி பொலிட்டிக்கல் டிவைட் கொஞ்சம் ஷார்ப்புங்க. இங்க நம்ம டிஎம்கே ஏடிஎம்கே 2 பார்ட்டிஸ் இருக்காங்க. ட்ரெடிஷனல் ஏடிஎம்கே ஓட்டர்ஸ் டிஎம்கே போடுறது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். அதே மாதிரி அங்க ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ்க்கும் தெலுங்கு தேசம் காடர்ஸ் வந்து அவர் ஓட்டர்ஸ் வந்து காமன் ஓட்டர்ஸ் மாறுவாங்க. ரெண்டு பைபோலார் தான், நேரடி எதிரிகள். அது போட மாட்டாங்க. சோ ஆனா இப்போ பாஜகவுக்கு போனது யாருடைய வாக்காக இருக்க முடியும்? தெலுங்கு தேசம் வாக்கா இருக்க முடியும்? ஆனா 10% கூடி இருக்கு. இல்ல 2 கட்சியில இருந்துமே போயிருக்காங்களா? அதுல ஏதாவது ஒரு புரிதலுக்கு நம்ம வர வேண்டியது இருக்கான்னு கேக்குறேன். இல்ல, பாஜகவுக்கு பிஜேபிக்கு போயிருக்கிறது மோஸ்ட்லி டேட்டா வச்சு நான் ஒன்றும் சொல்ல முடியாது. என்னோட பர்சனல் ஒப்பீனியன் நான் என்ன சொல்ல முடியும்னா, இந்த கொஞ்சம் டிஸ்என்சான்ட்மெண்ட் இருக்கிறதுனால, இது லோக்சபா எலெக்ஷன்ஸ்னால பிஜேபிக்கு நம்ம, ஏன்னா பிஜேபி நல்ல இந்த டேட்டா வச்சு பார்க்குறப்போ அவங்க மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கு. அசம்பிளி எலெக்ஷனாக இருந்தால் ரிசல்ட்ஸ் வேற மாதிரி இருந்திருக்கும். ஸோ அதனால பிஜேபிக்கு மைக்ரேட் ஆயிருக்காங்க. ஏன்னா ஜெகனும் வந்து இந்த 5 வருஷமா மோடி கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல தான் இருந்தாரு. நாயுடு இப்போ அலையன்ஸ் ஃபோர்ஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அதனால தெலுங்கு காமன் ஓட்டர்ஸ் மைக்ரேட் ஆயிருக்காங்க, ஹார்ட் கோர் ஓட்டர்ஸ் மைக்ரேட் ஆயிருக்காங்க நான் சொல்ல மாட்டேன். அவங்க போன வாட்டி வாங்கினது வந்து ஹார்ட் கோர் பார்ட்டி கார்டு ஓட்ஸ் பிளஸ் காமன் மேன் ஓட்டர். ஸோ இந்த வாட்டி அவங்க வந்து நம்மளுக்கு ஜெகனுக்கு போடுறதுக்கு பதிலாக நாயுடு அவங்களுக்கு போடுறதுக்கு பதிலாக மோடிக்கு போடலாம் இல்லையா அப்படின்னு காமன் ஓட்டர்ஸ் நினைச்சிருக்காங்க. அதுதான் இந்த அளவுக்கு ஒரு ஸ்டீப் ரைஸ், ஒரு நியர்லி 12%. நாடாளுமன்ற தொகுதியா ஒரு தொகுதியை பெறுவதற்கு தான் பாஜகவுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க வாங்கியிருக்க ஓட்டுக்கு அவ்வளவு அந்த சீட்டு தான் வரும். அந்த ஒரு சீட்டு தான் அவங்களுக்கு வரும். திரு பிரியன், உங்களுக்கு இதுல இருந்து கிடைக்கக்கூடிய இன்புட்ஸ் என்ன? அல்ல, அடிப்படையாக என்னுடைய கருத்து என்னென்னா வந்து ஜெகன் வந்து கடந்த 5 வருஷமா வந்து மோடியோட ரொம்ப நல்ல ரேப்போல இருந்தார். அதனால் மத்திய அரசோட அந்த ஸ்கீம்ஸோட பெனிஃபிட்ஸோ அதோட அந்த சாதகங்கள்லாம் வந்து ஜெகனுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து இருக்கிறத பார்க்குறோம். பட் ஆனால் அதுவே வந்து ஒரு லயபிலிட்டியாக மாறும். ஏன்னா வந்து பல சிறுபான்மையினருக்கு எதிரான பல பில்ஸுக்கு வந்து ஆதரவு கொடுத்துருக்காரு. சிஏஏ போன்ற விஷயங்கள், 370 போன்ற விஷயங்கள், அதெல்லாம் வந்து அவரை வந்து ஜெகனை வந்து சிறுபான்மை மக்கள்கிட்டேருந்து ரொம்ப தூரம் அவரை கொண்டு போயிருக்கு. ஆக்சுவலாக இல்ல, கொடுத்த பெரும்பாலான வாக்குறுதிகளை ஜெகன் நிறைவேற்றிருக்கிறாருன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனாலும் அது தலைநகரம் மாற்றினது குழப்பம். அது ஆன்டி இன்குமென்சி சார் சொன்ன மாதிரி ஆன்டி இன்குமென்சி எல்லா கவர்மெண்ட்டுக்கும் இருக்கும். சென்னையில் தமிழ்நாட்டில் திமுகவுக்கு இருக்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்கும். அவருக்கு ஜெகனுக்கு கொஞ்சம் நிறையவே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பாஜகவோட அசோசியேட் ஆனதுனால. ரெண்டாவது, பாஜகவுக்கு இன்னொரு மைனஸ் பாயிண்ட் இருக்குது. அது வந்து 11%ல் அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஆதரவு இருக்குன்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. ஏன்னா ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸ் வந்து கொடுக்கல.
அந்த ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸ் கொடுக்காதனால அது ஒரு பெரிய ஒரு வருத்தமாக இருக்குது ஆந்திராவில். சார் அதை பற்றி கேட்டாரா தெரியாது எனக்கு ஆக்சுவலாக. அது இப்போ ஜெகன் ரீசெண்டாக அசம்பிளியில் செஷனில் பேசியிருக்கார். மத்தியில் வந்து ஒரு நிரந்தரமான கவர்மெண்ட் அமையக்கூடாது, அமைஞ்சால் மாநிலங்களுக்கு எதுவும் நடக்காது, அதனால் மத்தியில் வந்து ஒரு மெஜாரிட்டி இல்லாத கவர்மெண்ட் அமையணும்னு தான் என்னுடைய விருப்பம்னு 5 வருஷம் கழிச்சு கிட்டத்தட்ட பாஜகவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை அவர் எடுத்திருக்கார். தனித்து போட்டிங்கிறதையும் எடுத்திருக்கார். ஸோ அதனால் பாஜகவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு. டிடிபியும் பவன் கல்யாணும் பாஜகவோட சேர்ற மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கனால சாரோட ஸ்ட்ராட்டஜிஸ் படி பார்த்தீங்கன்னா பவன் கல்யாண் டிடிபி அண்ட் பாஜக சேர்ந்தா வந்து ஜெகன்மோகனோட ரொம்ப அதிகமாக எங்கேயோ போகிறாங்க அவங்க ஆக்சுவலாக. ஆனால் கிரவுண்ட் சுச்சுவேஷனில் வந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகுமான்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஆந்திராவுக்கான ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறார் ஜெகன்மோகன் அப்படின்னு சொல்லும்பொழுது அது வந்து ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸ் கொடுக்கல அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது பாஜகவுக்கு எதிரான ஒரு மனநிலையை உண்டாக்குறதுக்கான வழி இருக்குது. ரெண்டாவது வந்து பிரதமர் வேட்பாளர் ராகுல் காந்தின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. நம்பர் 1 அவர் இருக்கு. அப்போ அதை மனசில் வச்சு மக்கள் ஏன் ஓட்டு போடக்கூடாது? ஆக்சுவலாக வி வாண்ட் ஆக்சுவலாக இது சென்ட்ரலுக்கு நடக்கிற எலெக்ஷன். ஆந்திரா மக்கள் வந்து ராகுலை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. சரி, காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டால் ராகுல் பிரதமருக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைச்சு அது கூட நினைக்கலாமே. இன்னொன்று சீட்டா அவங்களுக்கும் கன்வெர்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ரெண்டாவது வந்து அடிப்படையான பிரச்சனை மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை, முக்கியமான பிரச்சனை அன்எம்ப்ளாய்மெண்ட்டும் விலைவாசியும். அது பார்த்தீங்கன்னா 43 + 33 அப்போ அது ரெண்டும் மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனையாக இருக்கும்போது இந்த 5 வருஷம் மோடி கவர்மெண்ட்டோ இல்லை ஜெகன்மோகன் கவர்மெண்ட்டோ ஒன்றுமே பண்ணலை, நமக்கு வேலையின்மை கண்டினியூ ஆகுது, விலைவாசி வந்து ஏறி போச்சு, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். கேஸ் விலையிலேருந்து பெட்ரோல் விலையிலேருந்து வரிசையாக பெரிய பட்டியலே போடலாம், சமையல் பொருட்கள்லேருந்து என்னென்ன. அப்போ அதை ரெண்டும் மக்கள் மனசில் வச்சு ஏன் வந்து ஆன்டி பிஜேபி ஆன்டி ஜெகன்மோகன் ஏன் போடக்கூடாது? ஸோ அந்த கூட்டணிக்கு எதிராக பிஜேபி டிடிபி பிஜேபி கூட்டணிக்கு எதிராக ஜெகன்மோகனுக்கு எதிராக ஏன் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸுக்கும் வாக்களிக்காம தெலுங்கு தேசத்திற்கும் வாக்களிக்காம நேரடியாக காங்கிரஸுக்கு உண்மையான பிரச்சனைகளை பார்த்து மக்கள் வந்து பிரதமராக ராகுல் வரணும்னு நினைக்கிறாங்க. அவர்களுக்கு விலைவாசி ஒரு பிரச்சனையா இருக்கு, அவர்களுக்கு வேலையின்மை ஒரு பிரச்சனையா இருக்கு. ஏன் எதிராக காங்கிரஸுக்கு ஓட்டு போடக்கூடாத மனநிலை அங்க காங்கிரஸுக்கு ஒரு சரியான ஒரு லீடர்ஷிப் அங்க இல்லாதனால இதனால் வரை அது ஒரு பின்னாடி இருந்தது. ஷர்மிளா வந்த பிறகு அது கூட ஒரு லீடர்ஷிப் வந்திருக்கிறதுனால ஏன் மக்கள் வந்து கொஞ்சம் மாற்றி யோசிக்க கூடாது? ரெண்டாவது, நீங்க ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க, பொருளாதார நிலையை பத்தி கேட்டிருக்கீங்க. அதே நிலை தொடர்கிறது 42%, ரொம்ப மோசம்னு 17%. அப்ப கிட்டத்தட்ட மோசம்ன்றது கிட்டத்தட்ட 60% வந்துருது. அப்போ அவங்களுடைய வாழ்க்கை தரம் வந்து இம்ப்ரூவ் ஆகல. இம்ப்ரூவ் ஆகாத ஒரு வாழ்க்கை தரம், விலைவாசி வேலையின்மை எல்லாமே இருக்கு. பிரதமராக ராகுல் வரணும்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஏன் ஒரு காங்கிரஸுக்கு ஃபேவரபுளான ஆதரவான ஒரு ஃபேக்டர்ஸா ஏன் மாறக்கூடாது ஆக்சுவலா? அப்போ இதுல எடுத்திருக்கிற ஸ்ட்ராட்டஜிக்ஸ் வந்து கிரவுண்ட் லெவல்ல நாளைக்கு பிரதிபலிக்குமா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வியை நான் பார்க்குறேன் ஆக்சுவலாக முக்கியமாக. ஸோ ஆந்திரா வந்து ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு ரிசல்ட்ஸை கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்றது என்னோட கருத்து. திரு பாக்கி, ஷர்மிளா கட்சிக்குள்ள வந்த பிறகு காங்கிரஸ் கட்சிக்கான செல்வாக்கு கூடியிருக்கிறதாக சில புள்ளிவிவரங்கள் சொல்றாங்க. ஆனா அதை ஓட்டாக அவங்க கன்வெர்ட் பண்ணி வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலிலேயே அதிக தொகுதிகள் பெறுவதற்கான சாத்தியக்கூறு இருக்கா? திரு பிரியன் நடக்குமான்னு சந்தேகமா இருக்கு. ஏற்கனவே இந்த கரிஸ்மேட்டிக் லீடர்னு சொல்லப்படுகிற சிரஞ்சீவி பிரஜாராஜ்யம்னு ஒரு கட்சியை ஆரம்பிச்சாரு, தோல்வி அடைஞ்சாரு. இப்ப பவன் கல்யாணம் கடந்த முறை தோல்வி அடைஞ்சாரு, மறுபடியும் களத்தில் இருக்காரு. ஆனா பிரஜாராஜ்யமோட கட்சி நடத்துகிற சிரஞ்சீவி காங்கிரஸோட ஐக்கியமாயிட்டார். அதே மாதிரி ஷர்மிளா மாநில கட்சி தெலுங்கானால அந்த அம்மா மாநில கட்சி தொடங்கினா கூட ஆந்திராவில் அண்ணன் தங்கச்சிக்கு உண்டான உரசல் தானே, முரண்பாடு தானே, அதனால அந்த அம்மா அங்கே போயிட்டுச்சு, காங்கிரஸில் சேர்ந்துட்டாங்க. அவங்களும் அந்த ஒய்எஸ்ஆரோட மனைவி ராஜசேகர ரெட்டியோட மனைவி. இப்போ அது வந்து எந்த அளவுக்கு பண்ணுன்னு தெரியாது. ஆனால் காங்கிரஸ் மீதான ஒரு மரியாதை மதிப்பு வந்து ஆந்திர பிரதேச மக்களுக்கும் தெலுங்கானா மக்களுக்கும் இருக்குங்கிறது கம்ப்ளீட்டா வைப் அவுட் ஆகல. இல்ல அது தெலுங்கானா வெற்றிக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் கூடி இருக்கா? அப்படியா? எப்படி தெலுங்கானால காங்கிரஸ் வெற்றிக்கு பிறகு கர்நாடகத்திலே தென் மாநிலத்தில் கர்நாடகத்தில் வந்திருக்கு, இப்ப தெலுங்கானாவில் வந்திருக்கு, அதுக்கு கிடைக்குமே தவிர. ஆனா ஆட்சி மாற்றத்துக்கு மீண்டும் ஆட்சியை காங்கிரஸ் பிடிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. இம்ப்ரூவ் இருக்கும், முன்னேற்றம் இருக்கும். ஆனா மாறா நான் என்ன நினைக்கிறேன், தெலுங்கு தேசம் இப்ப பிஜேபி வந்து யாரோட கூட்டணி சேரணும், தெலுங்கு தேசத்தோடையா அல்லது ஒய்எஸ்ஆர் காங்கிரஸோடவா, இந்த இதில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கீப்பிங் கார்ட்ஸ் க்ளோஸ் டு செஸ்ட் அப்படிங்கிற மாதிரி. எந்த 2 குதிரையில் எந்த குதிரையில், ஏன்னா 2 பேருமே கூட்டணி சேர்க்க முடியாது. அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு கட்சியோட கூட்டணி. ஆனா இவர் ஜெகன்மோகன் ரெட்டி வந்து கடந்த காலங்களில் என்ன பண்ணிருக்காரு, புத்திசாலித்தனமாக கூட்டணியில சேராம பாஜகவுக்கு எல்லா விதமான ஆதரவுகளும் கொடுத்து மாநிலத்துக்கு தேவையான நன்மைகளை பெற்றிருக்கார்.
எப்படி ஒரிசாவில் பெற்ற மாதிரி இப்போ பலனடைஞ்ச மாதிரி. ஆனால் சார் சொன்ன மாதிரி ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு இருக்குல்ல, அதுவும் கொஞ்சம் ப்ளே பண்ணும். கடந்த ஒரு 30-40 ஆண்டுகளாக மாநில கட்சிகள் தான் அதாவது மெல்ல மெல்ல வளர்ந்து வருகின்றன. தேசிய அளவில் பார்த்தீங்கன்னா ஒரு மாநிலத்தில் ஒரு மாநில கட்சி இருக்கும் போது இன்னொரு மாநில கட்சியும் இருந்தால் இந்த கட்சி அகற்றப்படும் போது இன்னொரு கட்சி வரும். தமிழ்நாடு ஒரு உதாரணம். இந்த நிலை ஆந்திராவுக்கும் வந்துருச்சு. ஒய்எஸ்ஆர் மேல காங்கிரஸ் மேல மக்களுக்கு அதிருப்தினா அது நிச்சயமா உடனடியாக காங்கிரஸுக்கோ பாஜகவுக்கோ போகிறதுக்கான சாத்தியக்கூறு குறைவு. சந்திரபாபு நாயுடுக்கு தான் போகும், டிடிபிக்கு தான் போகும். ஓகே. இப்போ இன்னொன்று, ரெண்டாவது, சந்திரபாபு நாயுடு கைது செய்யப்பட்டது மூலம் ஒரு அனுதாபம், அவரை இப்போ அந்த அந்த அனுதாபம் வருவதற்கான சாத்தியக்கூறு. அப்போ அந்த கோபம் யாருக்கு போகும்? அதான் அனுதாபம். அந்த அனுதாபம் டிடிவிக்கு சாதகம் போயிட்டு பாவம் இவர் போய் அலக்கழிக்கிறாங்களே, இவரோட இது பண்ணுறாங்களே அந்த எண்ணம். மூன்றாவது, ஒரு கேபிட்டலை அனௌன்ஸ் பண்ணிட்டார் சந்திரபாபு நாயுடு, அமராவதி. இது இப்போ இவங்க 3-4 சொல்லி குழப்ப பண்ணுறாங்களே, என் நண்பர்கள் சொன்ன மாதிரி. ஸோ இவ்வளோ இது இருக்குது. இது நேஷனல் பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தோம்னா நீங்கள் எந்த திட்டங்கள் ரொம்ப முக்கிய திட்டம்னு சொல்லும்போது பணப்பரிமாற்றத்துக்கு நிறைய அபரிவிதமான ஆதரவு கொடுத்துருக்காங்க. இது பிற மாநிலங்களில் நேற்று முன்று நடந்த புள்ளி விவரத்துலேயும் இந்த தகவல் தெரியுது. அது அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஆனால் இந்த ரேஷன் அண்ட் ஜல்ஜீவன் போன்ற திட்டங்கள் அதனுடைய பலன் மாநில அரசு இவங்களுக்கு நேரடியாக தெரியுது. மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கத்தோட திட்டம் என்றாலும் கூட ரேஷன் கொடுக்குது, மாநில அரசு கொடுக்குங்கிற அந்த பலன் கிடைச்சது மத்திய அரசாங்கம். நாங்கள் முதல் நாளே இந்த கேள்வியை கேட்டோம். முதல் நாளே கேட்கும்போது ரகுராம் சார் என்ன சொன்னார்னா, மக்கள் தெளிவா இருக்காங்க, சட்டமன்றம் நாடாளுமன்றம்னு வருகிற போது யார் என்ன செய்தார்கள்ங்கிற மதிப்பீட்டின் அடிப்படையில தான் அவங்களோட ஓட்டிங் பேட்டர்ன் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இல்ல அது இருக்கலாம் நம்ம தமிழ்நாட்டில். ஏன்னா மத்திய அரசுடைய திட்டங்கள் கிடைக்கலன்னு இங்க சொல்லியிருக்கிற சதவீதம் இல்ல இல்ல. ஒரு சின்ன விஷயம், எல்லா மத்திய அரசு திட்டங்கள்லயும் மாநில அரசோட பார்ட்டிசிபேஷன் இருக்கு. ஜல்ஜீவன்ல 50% இருக்கு. எல்லா மாநிலத்திலும் இருக்கு. தமிழ்நாடு உட்பட எல்லா மாநிலத்திலும் இருக்கு. ஆனா மத்திய அரசாங்கத்தினுடைய பங்களிப்பு இல்ல. தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் அது கவனிக்கப்படுவதில்லை. முழுக்க முழுக்க மாநில அரசாங்கம், திமுக அரசாங்கம் செய்ததாக காட்டப்படுகிறது. அது அரசியல் காரணமா இருந்தாலும் மக்கள் அப்படி புரிந்துக்கிறாங்க. இந்த புரிதல் இது மாநில அரசாங்கம் செய்யுது, மத்திய அரசாங்கம் கொண்டு வர திட்டம் அப்படிங்கிற டிஃபரன்ஷியேட் பண்றாங்களா இல்லையான்னு நமக்கு தெரியாது. அது பார்க்க முடியும். ஒன்று. ரெண்டு, மிக மிக முக்கியமானது, பிஜேபி எந்த கூட்டணிக்கு ஆதரவு தருகிறது, எந்த கட்சி தங்கள் வசம் ஈர்க்கிறது என்பது கடைசி வரையில் காத்திருக்க வேண்டும். இவர் தனித்து போட்டின்னு சொல்லிட்டார்ல. யாரு? ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் தனித்து போட்டிங்கிறதுல உறுதியா இருக்கு. அப்போ உறுதியா இருந்தாரா? அவர் டிடிபியை அவங்க சேர்த்துப்பாங்களான்னு தெரியல. ஏன்னா டிடிபி சில சிக்கல்கள் இருக்கு. கடந்த முறை இவங்களே நடவடிக்கை எடுத்துட்டு இவங்களே அவங்களை சேர்த்துக் கொள்வதில் முதல்ல பிஜேபி ஆட்சியை கவுத்ததே, வாஜ்பாய் கிட்ட இருந்து விலகினதே டிடிபி தான். அதெல்லாம் அந்த வெறுப்பு கோபம் இருக்கும். பொறுத்து இருந்து பார்க்கலாம். ரகுராம் சார், இதுக்கு சட்டமன்ற தேர்தலும் நடக்க போகுது. அதுல ஒரே மாதிரியான ஓட்டிங் பேட்டர்ன் தானா, இல்ல நம்ம பார்க்கிற போது அதுலயும் மாறுபட்டு வர வாய்ப்பு? இதை வச்சு சட்டமன்றமும் இப்படிதான் ஓட்டு பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாதுங்க. ஒரே ஒரு சின்ன பாயிண்ட் ஒன்னு பண்ணிடுறேன். மிஸ்டர் பிரியன் கேட்டிருந்தாரு, இப்போ அது ரிலேட்டட் பாயிண்ட், டைரக்ட் ஆன்சர் இல்ல. கிட்டத்தட்ட 40% எதிர்கட்சி தலைவர்கள்ல ராகுல் காந்தி ஒரு நல்ல பிரதமர் வேட்பாளராக வருவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலா ஆந்திரால ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஓட்ஸ் காங்கிரஸ் ஓட்ஸ் தாங்க. YS ராஜசேகர் ரெட்டி இருந்தப்போ ஒரு டால் காங்கிரஸ் லீடர் 2 டேர்ம் வந்தாரு. YSR காங்கிரஸ்க்கு இருக்கிற ஓட்டு காங்கிரஸ் ஓட்டு தான். இப்போ இந்த நம்ம ஒப்பீனியன் போல YSR காங்கிரஸோட ஓட்டையும் காங்கிரஸ் ஓட்டை சேர்த்தீங்கன்னா இதே 39% தான் வருது. அது ஒரு டேட்டா கன்சிஸ்டன்சிக்காக நான் சொல்றேன். இல்ல, அதுக்கு தான் நான் அந்த முதல் கேள்வி கேட்டேன். அங்கிருந்து பிரிந்த வாக்குகள் தான் காங்கிரஸுக்கு போயிருக்கா? இல்ல, ட்ரெடிஷ்னலா சொல்றேங்க. நான் ட்ரெடிஷ்னலா காங்கிரஸ் ஓட்டர்ஸ் தான் இன்னைக்கு YSR காங்கிரஸ் ஓட்டர்ஸ். இப்போ இந்த 40% ராகுல் காந்தி நல்ல பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா வருவாங்க சொன்னது பேசிக்லி YSR காங்கிரஸ் ஓட்டர்ஸுங்க. ஆனா நம்ம டாப் 3 பிரைம் மினிஸ்டர்ஸ்ல கேட்டப்போ 60% மோடின்னு சொல்லியிருக்காங்க. அதனால அங்க ஒரு 20% பாயிண்ட் கேப் இருக்கு. அதனால 11% காங்கிரஸ்க்கு பிஜேபிக்கு வந்தது டவுட் இல்லைங்க. ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னா, ஆந்திராவில் காங்கிரஸ் மேலே இதுக்கு முன்னாடி ரொம்ப கோபம் இருந்ததுங்க. ஏன்னா அந்த மாநிலத்தை நல்ல மாநிலமாக அதை 2ஆக பிரிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் போன வாட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்க்கு ரொம்ப கம்மி ஓட்டு. அந்த ஸ்டேட்டில் ரொம்ப அவங்க வாங்கினதே 1.31% ஓட்டு தான். அந்த அளவுக்கு காமன் பீப்புளுக்கு தெலுங்கானாவில் பீப்புள் ஆர் வெரி ஹாப்பி வித் காங்கிரஸ். ஏன்னா தனி மாநிலம் அமைஞ்சிருச்சு.
ஆந்திரா அவங்க காங்கிரஸ் மேலே ஒரு கோபம் இருந்தது. அந்த கோபம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, இந்த ஓட்டு ஃபுல்லாக நான் சொன்னேன் இல்லைங்க, அன்டிசைடட் ஓட் ஃபுல்லாக காங்கிரஸுக்கு தான் போயிருக்கும். அன்டிசைடட் ஓட்டு ஒரு நேஷனல் எலெக்ஷனில் எதுக்கு பிஜேபிக்கு போகுதுன்னா, இந்த பர்டிகுலர் ஸ்டேட்டில் காங்கிரஸ் மேலே இருந்த அந்த டிவிஷன் ஆஃப் த ஸ்டேட் நடந்தப்போ இருந்த கோபம் தாங்க. இப்போ படிப்படியாக குறையுது அந்த கோபம்? கண்டிப்பாக குறையும், குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறைஞ்சதுன்னு சொல்கிறதுக்கு என்கிட்ட டேட்டா இல்லைங்க. ஓட் ஷேர் கூடி இருக்கு, அதனால நான் கேட்குறேன். ஆமாம், ஒரு 4% கூடி இருக்கு. காங்கிரஸ் இந்திரம்மா அப்புறம் நெஹ்ரு எல்லாம் சொன்ன அவ்வளோ பர்சன்டேஜ் வாங்கியிருக்கப்போ காங்கிரஸ் எங்கேயோ இருந்திருக்கணும் இல்லைங்களா? ஓகே ஒரு சின்ன விஷயம் சார், அதாவது விலைவாசி, வேலையின்மை, அப்புறம் அதே பொருளாதார நிலை தொடர்கிறது போன்ற விஷயங்கள் திட்டத்திலான பலன் இல்லைன்னு 55% சொல்கிறாங்க இல்லையா? இந்த மாதிரியான மக்களுக்கு அதிருப்தியான விஷயங்கள் பாஜகவுக்கும் ஒய்எஸ்ஆருக்கும் எதிரான ஒரு ஓட்டாக கன்வெர்ட் ஆகிற விஷயம் இருக்குல்ல, அது வந்து கிரவுண்ட் லெவலில் நடக்குதா இல்லைன்றதை பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஸ்டேட் எலெக்ஷன்ஸ் நடக்குதுன்னு சொல்கிறாரு. ஆனால் அடிப்படையான ஒரு விஷயம் வந்து பொதுவாக இந்தியா முழுக்க, நாட் ஒன்லி ஹியர், மோடியோட இமேஜுக்கும் பாஜகவுடைய செல்வாக்குக்குமே இது ஒரு வித்தியாசம் இருக்குது. மோடி இமேஜ், பாஜக, அந்த தலைவர், இந்த கட்சி, இது ரெண்டுத்துக்கும் ஒரு கேப் இருக்கு. ஆக்சுவலா பாஜக என்கிற கட்சியை வந்து தாங்கி பிடிக்கிற தலைவருக்கு இருக்கிற செல்வாக்கு பாஜக என்கிற கட்சிக்கு இருக்கான்றது ஒரு கேள்விக்குறியான விஷயம். எல்லாருக்குமே கடந்த செல்வாக்கோட தான் மோடி இருக்கிறார். ஆந்திரா முதற்கொண்டு எல்லா இந்தியா முழுக்க நான் அப்ளை பண்றேன் அந்த விஷயத்தை. மோடி என்கிற தலைவர், ஒற்றை தலைவர், அவருக்கான செல்வாக்கும் பாஜக என்ற கட்சிக்கு ஆப்ஷன் இல்ல. நீங்க மோடியை செலக்ட் பண்ணனும்னா நீங்க பாஜக அந்த ஒன்றுக்கொன்று இருக்கிறதுனால அது போயிட்டு இருக்கே தவிர, நாளைக்கு மோடியை தவிர வேற ஒரு தலைவர் வந்துட்டாருன்னா பாஜகவோட நிலைமை கொஞ்சம் யோசிக்கணும். லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில், டைரக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தயாரிப்பில், இசை புயல் ஏஆர் ரஹ்மான் இசையில் உருவாகியுள்ள லால் சலாம் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது.